அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் செய்த ஒரே செயலால் அதிகரித்த ஆதரவு, ட்ரெண்டிங் நம்பர் 1 பிடித்த சீமான். என்ன நடந்தது? இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எங்க சீமான் எங்க போயிட்டாரு அப்படின்னு கேட்ட ஒவ்வொருத்தருக்குமே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு சீமான் அப்படின்றது தான் இன்றைய தினம் நடந்திருக்கு. அதாவது புதிய தலைமுறையோட ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா சீமானிடம் புது அரசாங்கம் வந்திருக்கு, அது குறித்து என்ன நினைக்கிறீங்க, புது ஆட்சி வந்திருக்கு, அது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு யாருமே எதிர்பாராத விதமாக சீமான் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது கொஞ்ச நாட்கள் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள் பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இந்த விஷயத்தை மாத்திக்கணும் அப்படின்றது ரொம்பவே கோரிக்கையாக கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பிரஸ் மீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை முழுக்க முழுக்க தவிர்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த தொலைக்காட்சிகள் பாத்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்களை பேட்டி எடுக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு தேவையான ஒரு போஷனை மட்டும் தான் வெட்டி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் பிரஸ் மீட்டிற்கு வருவதை ஒரு வாடிக்கையாக மாத்திருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்கள். இதற்கு முதல் முக்கிய காரணமே அவர் யாரை பத்தியாவது திட்டிட மாட்டாரா, விஜயையோ அல்லது ஸ்டாலினையோ ஏதாவது திட்டிட மாட்டாரா, அதை எடுத்து நம்ம நியூஸ் சேனல்ல போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் சீமான் அவர்களுடைய பிரஸ் மீட்டுக்கே வராங்களே தவிர அவர் என்னென்ன விஷயத்தை பண்ண போறாரு, என்னென்ன விஷயத்தை மக்களுக்கு சொல்றாரு அப்படின்ற எல்லாத்தையுமே மறைச்சிட்டு சீமான் ஒரு வெறுப்பு அரசியல தான் பண்றாரு அப்படின்றத ரொம்ப நாட்களாகவே போர்ட்ரே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் தற்போது தமிழ்நாட்டு மக்கள் சீமான் மேல ஒரு வெறுப்பு அடைந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சீமான் இந்த ஆக்ரோஷமா பேசுறதை தவிர்த்துக்கணும் அப்படின்னு மக்கள் சொல்வதற்கு முதல் முக்கிய காரணமே எல்லா நியூஸ் சேனல்கள்லயுமே சீமான் ஆக்ரோஷமா பேசுறது மட்டும் தான் வருது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இந்த ஒரு காரணம் தான் சீமானுக்கு வெறுப்பு அரசியல சீமான் பண்றாரு அப்படின்ற ஒரு முத்திரையை குத்துறதுக்கும் காரணமாக மாறி இருக்கு அப்படின்ற காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள் பாத்தீங்கன்னா சீமான் இடத்துல இந்த தோல்விக்கு பிறகாவது ஆனால் சீமான் அவர்கள் பிரஸ் மீட் தவிர்க்கிறத முழுக்க முழுக்க தவிர்க்கணும் அப்படின்னும், குறிப்பாக இந்த நியூஸ் சேனல்கள்ல புதிய தலைமுறை, தினத்தந்தி, நியூஸ் இது போன்ற ஊடகங்களுக்கு செய்தியாளர்கள் சந்திப்பே கொடுக்க கூடாது அப்படின்னும், தேவையான இடத்துல மட்டும்தான் தேவையான விஷயங்களை மட்டும்தான் பேசணும் அப்படின்னும், மக்கள் நம்மளை எந்த இடத்துக்கு அழைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் போனா போகுதும் அப்படின்னும், நீங்களாகவே மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு போறதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக மாறி இருக்கு அப்படின்னு நிறைய விமர்சனங்களையும் நிறைய கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே சீமான் அவர்கள் எடுத்துப்பாரா அப்படின்னு நம்ம அனைவருமே யோசிச்ச வேலையில தான் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா புதிய தலைமுறையோட ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டபோது, தம்பி வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க, இதை ஒரு புதிய அரசா தான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது அனைவரையுமே ஒரு பெரிய ஆச்சரியப்படுத்தினது மட்டும் இல்லாம இது சீமான் தானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இந்த வீடியோ போட்ட சில மணி நேரங்களே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்த்தது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன் முழுக்க இந்த ஒரு விஷயத்தை தான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதான சீமான் அவர்கள் தானா, இந்த விஷயத்தை தான் நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு, இனிமே நாம் தமிழர் கட்சிக்கு நிச்சயமாக வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு சீமானுக்கு பாத்தீங்கன்னா அதீத ஆதரவு தற்போது கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், சீமான் பண்ணியிருக்கக்கூடிய இந்த செயலை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.